ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு இந்த கஸ்டம் கேக்ஸ், தீம் கேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பண்ணி பண்ணி டயர்ட் ஆன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளேவர் பேஸ்டு கேக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒர்க் வச்சு, கஸ்டமர் உங்களோட இஷ்டம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்களா? அந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் கஸ்டமர் நம்மக்கிட்ட வரும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வராங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போலாம் அதுக்கு சான்ஸே இருக்க மாட்டேங்குது. எனக்கு நார்மலாகவே சாக்கோலோட கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, கேக்காக இருந்தாலும் சரி, எனக்கு என்னமோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் நான். இந்த கேக்குமே அந்த மாதிரி தான் பண்ணேன். அந்த ஃபெரோரோ ரோஷர் அண்ட் கோல்ட் காயின் இதை ஆட் பண்ணதும் இந்த கேக்கோட லுக்கை வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. கஸ்டமர் கிட்ட நான் அந்த கோல்ட் காயின் கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ இதை வைக்கலன்னா இந்த கேக் வேஸ்ட். அந்த மாதிரி அந்த கேக்கோட லுக்கையே இது சேஞ்ச் பண்ணிடுச்சு. கஸ்டமரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாய்.